என்னோட இன்னைக்கு நம்ம என்ன விளாட போகிறோன்னா பெட் வார்ஸ். கொஞ்ச நேரம் இப்படி தான் நம்மளை சுற்ற விடுவாங்க. நம்மளுக்கு எல்லோ டீம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டை கலெக்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஆர்மர்லாம் அப்டேட் பண்ண முடியும். எவ்வளோ மெதுவாக ஏறுது இந்த கோல்ட்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறினா என்னவா? ஓகே, இன்னும் 10 வாங்கணுமா? இன்னும் போய் கோல்டு கலெக்ட் பண்ண வேண்டியது தான். இதான் 10 கிடச்சிருச்சே, இன்னும் ஏன் நிறைய வாங்கலான்னு கேட்கலாம் நீங்கள். பிளாக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்காக இருக்குல்ல, அதுக்கு தான். இன்னும் கொஞ்சம் தான் இது நடக்குது. என்ன ப்ரோ உன் டீமாலேயே நீ அடிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்கலாம். சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தா அடிக்க வேண்டியது தான். ஃபயர் பால் ஒன்று வாங்கியாச்சு, 2 3 கிடைக்கிற எல்லா கோல்டுலேயும் ஃபயர் பால் வாங்கியாச்சு. இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். யாராச்சும் நம்ம கிரவுண்டுக்கு பிரிட்ஜு போடாத, அப்புறம் வார் ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டன் ஆப்பிள் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ஆப்பிள் வாங்குறதுக்கு இன்னொரு கோல்டு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். பிளாக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். பெட்டை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம், அப்போ தான் யாரும் வந்து உடைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க காய்ஸ். அங்கே பாருங்கள், ப்ளூ டீமுக்கும் க்ரீன் டீமுக்கும் பெட்டு காணும், உடஞ்சிருச்சு. மேலே காட்டுது பார்த்தீங்களா? இப்போ அந்த 2 டீமும் சாக போகிறது, அது மட்டும் நல்லா தெரியுது. எங்கள் கிரவுண்டுக்கு இன்னும் எவனோ பிரிட்ஜு கூட போடல பார்த்தீங்களா? நம்ம பிரிட்ஜு போட அவன் வந்தால் என்ன பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரர்கள் சொல்கிறது பார்த்துக்கலாம். நானும் எனக்கு முன்னாடி பிளாக்கை பார்த்துக்கிட்டேன். அச்சோ, ஒரு பிளாக் கீழே வந்துச்சே, நாசமாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போட்டுட்டு போயிடலாம். வேணாம், எவனாச்சும் வந்து கொண்டுட போகிறான், அப்புறமா எவனாச்சும் வருவான்ல, அப்போ போகலாம். அது வரைக்கும் ஆர்மரை கொஞ்சோண்டு அப்டேட் பண்ணிவிட்டு போகலாம். ஆர்மர் அப்டேட் பண்ணுறதுக்கு முதல்ல கோல்டு தர. கோல்டை வாங்கலாமா? நிறைய கோல்டு தேவைப்படுது காய்ஸ். ஆர்மரை அப்டேட் பண்ணலாம். இப்போது எவனாச்சும் வந்து அடித்தாதான் பிரச்சனை. சீக்கிரம் கோல்டு ஏற மாட்டேங்குது.
தேவையான அளவுக்கு வாங்கியாச்சுன்னு யோசிக்கிறேன். சரி போகலாம், தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கலாம். என்ன காய்ஸ் ரெட் உள்ள இருக்கு? அப்போ இங்கே ஆல்ரெடி ரூட் போட்டாங்களா? ஆனால் போவீங்க காய்ஸ் சாகிறதுக்கு தானாகவே போகிறானுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ஆளில் ஒருத்தங்க இருக்கான்னு யோசிக்கிறேன். நாங்கள் மட்டும்தான் காய்ஸ் சேஃபாக இருக்கிறோம் எங்கள் பேஸில். 4 எமரால்டு போகணும்னு நினைக்கிறேன் டைமண்ட் ஸ்வார்டு வாங்குறதுக்கு. சரி போகலாம், 4 எமரால்டு தான் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு கோல்டோ கலெக்ட் பண்ணிக்கலாம். 4 கோல்டு அங்கே இருக்குது. அட போவீங்களா, இன்னும் எமரால்டு தேவைப்படுது காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், நம்மளை ஷூட் பண்ணுறாங்க, பாம்பு போட்டாங்க காய்ஸ். நாசமாக போச்சு. இன்னும் கொஞ்சம் அடிச்சுருந்தா செத்துருப்போம். எங்கேயாச்சும் போய் ஒளின்னு வர பிளாக் வேலை போக முடியல, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவும். வெளியே போய் பிளாக் போட்டு ஒழிஞ்சிக்கலான்னு யோசிக்கிறேன். சரி போகலாம், பிளாக்கு போட்டு ஒளிய போகிறேன். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ பிளாக்கு போட்டெல்லாம் ஒளிகிறேன்னு? பெட்டை வேறு வச்சிட்டாங்க கைஸ். அது எதுவும் இல்லை, இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடும்போது மட்டும்தான் தோற்று போயிடுவேன். அதுதான் கைஸ் பிரச்சனை. நான் வந்துட்டு தனியாக எப்போச்சும் விளையாடுவேன்ல, எல்லாரும் சுற்றி போயிடுவாங்க. நான் ஒருத்தன் தான் இருப்பேன், எல்லாரையும் போட்டு தருவேன் கைஸ். அவ்வளோ பவராக இருப்பேன். ஆனால் என்ன இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு வாரமாக பெட் வார்ஸ் விளையாடல, அதுதான் நாசமாக போச்சு. எவனும் கிட்ட இல்லை, அது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி உடச்சிட்டு வெளியே போகலாம். செத்தாலும் என்ன பரவாயில்ல, நம்ம செத்தா என்ன, நம்ம ஆளுங்க இருக்காங்களே பார்த்து பண்ணுவானுங்க. ரெட்டு டீமுக்கு போகலாமா? ஓகே, ரெட்டு டீமுக்கு போய் தான் பார்க்கலாம். அங்கே தானே ஆளுங்க இருக்காங்க, கொண்டுட்டு வரலாம். போய் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ், ஒருத்தர் நம்மளை ஷூட் பண்ண பார்த்துனுக்குறான். என்ன ப்ரோ எல்லோ டீம் நீ, ஆனால் ரெட் டீமை கொள்றேன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் ஆர்மர் போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எதுவும் இல்லை, அது கோல்டு ஆர்மர். அவன் நேம் டேங்க்கு பின்னாடி தான் கலர் இருக்கும். ரெட் கலர் நேம் டேங்க் அப்புறம் தெரியுதா? கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ தான் லைஃப் அப்போ தான் ஏறும், இல்லைன்னா நாசமாக போயிடும். என் டீமால் வரணும் போகிறான், அந்த தைரியத்தில் தான் நானும் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டைமண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வெப்பன் ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். எங்கடா? ஓ இங்கே தான் இருக்கியா? அவனே நான் இருக்கிற தைரியத்தில் தான் கைஸ் வரான். அவன் வீட்டே ஆல்ரெடி போட்டு தான் சொல்லி பண்ணியிருக்கானுங்க. இவனை கொண்டுட்டா போதும். சீக்கிரம் சாவுடா. செத்துட்டான் கைஸ், ஒரு விளையா செத்துட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானுங்க அவனுக்கு டீமில். அவனை இப்போ தேட போகணும் கைஸ். அவன் பாருங்களேன், பெட்டே ஒண்டிச்சு இன்னும் கவர் பண்ணிட்டு இருக்கிறான். ஓ நாங்கள் வந்திருக்கோங்கிறது தெரிய வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். இன்னும் இவன் ஓடிட்டான். சரி விடுங்க, இருக்கிற வரைக்கும் பார்த்து. எமரால்டு கிடச்சிச்சு கைஸ். இப்போ ஓடி போய் டைமண்ட்ஸோட வாங்க வேண்டியது தான். ஜெயிச்சிட்டோம் கைஸ், அவனை கொண்டுட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம்.